வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஐவகை அறிவுத்திறன் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். பொதுவான அறிவுத்திறனை ஐவகையாக பிரிக்கலாம். அவை இயற்கை அறிவு இன்ஸ்டிங்க்ட், இரண்டாவது நுண்மான் நுழைப்புலன் அறிவு பர்சிபிகாசிட்டி, 3 உள்ளுணர்வு அறிவு இன்ட்யூஷன், 4 தேர்ந்த அறிவு நாலெட்ஜ், 5 மெய்யறிவு விஸ்டம் என்பனவாகும். இவற்றில் இயற்கை அறிவு எல்லா உயிர்களுக்கும் பொது. இயற்கையின் வளமான இருப்புக்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப தனது தேவைகளை முறைப்படுத்தி கொள்ளும் சிறப்பாற்றலே இயற்கை அறிவாகும். விளைவை கணித்த விழிப்பில் முயற்சியோடும் சிந்தனையோடும் செயல்புரியும் பண்பாய் வளருவதே நுண்மான் நுழைப்புலன் அறிவாகும். நுணுகிய சிறப்புள்ள ஊடுருவி கூர்ந்துணரும் அறிவாற்றலே அது. இந்த அறிவின் வளர்ச்சி போக்கில் இயற்கை அறிவு மறைந்து நிற்கும். வளர்ச்சி பெற்று விழிப்பும் சிந்தனையும் கூடும்போது அறிவு பெறும் உயர் திறனே உள்ளுணர்வு ஆகும். தனது அனுபவத்தாலும் பிறர் சொல் மூலமும் நூல் வாயிலாகவும் வளர்த்து கொள்ளும் அறிவே தேர்ந்த அறிவாகும். அது அவரவர்களுக்கு அவ்வப்போது அமையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வேறுபாடுகளையும் சிறப்பினையும் அடையும். அணு முதல் அண்டங்கள் வரையில், மெய்ப்பொருள் முதல் உயிர்கள் வரையில், இயற்கை முதல் எண்ணம் வரையில் ஒன்று கூட்டி தொகுத்துணரும் பேரறிவே மெய்யறிவாகும். இதுவே அறிவின் முழுமை பேராகும். முன்னர் விளக்கப்பட்ட 4 வகை அறிவும் இங்கு இணைந்து செயல்படும். முற்றும் உணர்ந்து தெளிந்த அறிவு உறுதி, அயரா விழிப்பு, விளங்கிய வழியில் பிறழாது செயல்புரியும் பண்பு, அனைத்துயிர்களின் வாழ்க்கை நல விளைவு, இவையெல்லாம் அடக்கமாக கொண்டதே மெய்யறிவாகும். அருட்தந்தை அவர்கள் இவ்வளவு சிறப்பு பெற்ற மனித அறிவு எந்த நிலையில் இயங்கிக் கொண்டிருந்தது? வேதாத்திரியத்துக்குள் வராத போது அதை கண்ணதாசன் சிறப்பான வரிகளின் மூலமாக திரையிசை பாடலாக கொடுத்திருக்கிறார். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். எதிலும் அச்சம், எதிலும் மையம், எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறான். தன் இயற்கை அறிவை மடமையெனும் பனித்திரையாலே மூடுகிறான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். பெண்ணே தெய்வம், அன்னை கடவுள், பெருமை என்று பேசுகிறான். பெண் பேதைகள் என்றும் பீடைகள் என்றும் மறுநாள் அவனே ஏசுகிறான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். நாயாய் மனிதன் பிறந்திருந்தாலும் நன்றி எனும் குணம் நிறைந்திருக்கும். நரியாய் அவனே உருவெடுத்தாலும் தந்திரமாவது தெரிந்திருக்கும். காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும். காற்றாய் நெருப்பாய் நீராய் இருந்தால் கடுகளவாவது பயனிருக்கும். ஆறாம் அறிவுடன் பேச்சும் பாட்டும்
அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான், அந்த ஆறாம் அறிவை தேர அறிவாய் அவனே வெளியில் விட்டு விட்டான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.